குட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல ஆக்சிடேஷன் என்னன்றது பார்க்க போறோம். அதாவது ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் நம்பர், இது எல்லாமே வந்து இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம லிமிட்டிங் ரியேஜன்ஸ்னா என்ன, அதோட கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி போடுறது, அதெல்லாமே வந்து பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேச்சியோமெட்ரிக் கெமிஸ்ட்ரியோட அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ரைட். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆக்சிடேஷன், அதாவது ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ரெடியூசிங் ரியாக்ஷன், ரெடியூசிங் ஏஜென்ட், ஆக்சிடேஷன் ஏஜென்ட், இது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ரெடாக்ஸ்னா என்னன்றதை சொல்லிடுறேன். ரெடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரே ரியாக்ஷன்ல சைமல்டேனியஸா ஆக்சிடேஷனும் நடக்கும், ரெடியூஸும் நடக்கும். அப்போ ஆக்சிடேஷன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஆக்சிஜன் ஏறும், இன்னொரு அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எண்ணிக்கை கூடும். ஸோ இந்த மாதிரி இல்ல ஒரு இதுல வந்து ஹைட்ரஜன் வந்து குறையும். இப்படி இருந்ததுன்னா ஆக்சிடேஷன். ரெடியூசிங்னா ஹைட்ரஜன் ஏத்துறது, கிவிங் டு த ஹைட்ரஜன். அப்ப ஒரு ஆட்டத்துக்கு ஹைட்ரஜனை கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரான்ஸை வந்து கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ரெடியூசிங். அப்போ ஒரே ரியாக்ஷன்லயே ரெடியூஸும் நடக்கும், ஆக்சிடேஷனும் நடக்கும். ஸோ அதான் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 4Fe, இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அயனும் ஆக்சிஜனும் கலந்து நமக்கு வந்து ஸ்டெரிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ இங்க Fe2+ வந்து இருக்கும். Fe2+ இருந்து Fe3+ வந்து மாறுது. அடுத்தது வந்து H2S. H2S வந்து HCl வந்து மாற போகுது. அப்போ அந்த ஹைட்ரஜன் வந்து குளோரினோட பாண்ட் கிரியேட் பண்ணி நமக்கு வந்து சல்ஃபர் வந்து வெளியே போகுது. சல்ஃபர் வந்து இங்க 2- இருக்கும், இங்க 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கும். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னன்றதை வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து டீட்டெயிலாக வந்து சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் ஆக்சைடும் கார்பனும் வந்து போகுது. இப்போ இங்க கார்பன் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கு. அப்போ இங்க கார்பன், அப்போ இங்க வந்து நம்ம ஆக்சிஜனோட சேர்ந்ததுனால அது வந்து ரெடியூஸ் ஆகுது. இது அதாவது ஆக்சிடைஸ் ஆகுது. நம்ம காப்பர் வந்து ரெடியூஸ் ஆகுது. இங்க காப்பர் வந்து 2+ வந்து இருக்கும், இங்க காப்பர் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து H2S, ஃபார்மேஷன் ஆஃப் H2S. அப்போ ஹைட்ரஜன் அப்புறம் வந்து சல்ஃபர் சேர்ந்தது வந்து H2S. இங்க வந்து 2- இருக்கும், இங்க 2+ வந்து இருக்கும். ஸோ இது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைட்ரஜனேஷன், அப்படி இல்லாட்டி ரெடக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அது வந்து ஆக்சிடேஷன் தான். எலக்ட்ரான் கெயின் பண்ணா கூட அது வந்து ரிடக்ஷன் தான். அப்போ இங்க வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு காப்பரை பொறுத்த அளவுக்கு. அப்ப காப்பர் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, இங்க வந்து காப்பர் 0 ஸ்டேட்ல வந்து இருக்கு. அப்ப எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணிருக்கு. அப்ப எலக்ட்ரான் கெயின் பண்ணா அது வந்து ரெடக்ஷன். அப்புறம் வந்து இங்க கார்பன் பாத்தீங்க அப்படின்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கு. அப்ப அந்த கார்பன் வந்து ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ சைமல்டேனியஸா இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அயான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர்ல வந்து இந்த அயான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எலமெண்ட் வந்து இந்த மாதிரி பிளஸ் சார்ஜோ இல்ல இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜோ இருந்தது அப்படின்னா அது வந்து அதோட ஆக்சிடேஷன் நம்பரை வந்து குறிக்கும். உதாரணத்துக்கு சோடியம்க்கு வந்து ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் வந்து அதால வெளியே கொடுக்க முடியும். அப்படி எத்தனை எலக்ட்ரான் வெளியே கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளஸ் போடுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் 13. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து 3 ரீப்ளேசபிள் எலக்ட்ரான் வந்து இருக்கு. அப்போ அதனால வந்து அது வந்து 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து நம்ம கொடுப்போம். குளோரினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் அதால கொடுக்க முடியும், அதனால ஒரு எலக்ட்ரான் தான் அதால வாங்க முடியும். அப்போ ஒரு எலக்ட்ரான் அதை நோக்கி இழுத்து வாங்கிக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ மேக்சிமம் இந்த எஸ் பிளாக் எலமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் கேரக்டரா இருக்கும். அது வந்து எலக்ட்ரான் கொடுக்க பார்க்கும். மோஸ்ட்லி ரியாக்டிவ், ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட் வந்து இந்த எஸ் பிளாக் எலமெண்ட். இப்போ ஹைட்ரஜன்ல இருந்து லித்தியம், பிரான்சியம் வரைக்கும், அது மாதிரி இங்க பெரிலியம்ல இருந்து ரேடியம் வரைக்கும். ஸோ இதெல்லாமே ஹைலி ரியாக்டிவ். ஸோ இங்கிட்டு போக போக அசிட்டிக் நேச்சர் வந்து கூடும். இப்போ அலுமினியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லூயிஸ் ஆசிடோ எக்ஸாம்பிள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அலுமினியம் வந்து 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். மெட்டல் அப்படின்றதுனால அது வந்து எலக்ட்ரான் கொடுக்க செய்யும். ஸோ அலுமினியம் 3+ இருக்கலாம். இப்போ போரான் வந்து 3+ வரும். இப்போ பி வந்து 2+ வரும். மெக்னீசியம் வந்து 2+ வரும். கால்சியம் வந்து 2+ வரும்.
ஸோ 2+ அப்படின்றது அது எலக்ட்ரானை கொடுக்க முடியும். 2 எலக்ட்ரானை கட்டாயத்துல கொடுத்து அது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து மாற முடியும். அதனாலதான் வந்து அது வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க உதாரணத்துக்கு இங்க கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. H2Cl2 Na S8 have the oxidation number of 0. இப்ப வெறுமனே H2 இருக்கு. இப்போ இங்க நான் ஹைட்ரஜன் போடுறேன். இப்ப இந்த H2 இருக்கு அப்படின்னா இது வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கும். இப்ப அதே மாதிரி சல்ஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா S8 கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். அப்ப அது வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கும். இப்போ அதே மாதிரி மெட்டாலிக் சோடியம். ஸோ இது வந்து மெட்டாலிக் சோடியம். இந்த மெட்டாலிக் சோடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கும். ஆனா இதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருச்சு அப்படின்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கால்குலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இங்க சல்ஃபூரிக் ஆசிட் வந்து பார்க்கும்போது H2SO4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2- SO4 2-. ஓகேவா? அப்போ அந்த 2- காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு இந்த மாதிரி மெக்னீசியம் மாதிரியான மெட்டல்ஸ் வந்து வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 2 மைனஸ் சார்ஜை வந்து ஈக்குவலைஸ் பண்ற மாதிரியான அந்த மெட்டல்ஸா இருக்கலாம், இல்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வரணும். அப்ப இங்க ஹைட்ரஜன் போட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜனோட வேலன்சி 1. அப்போ ஒரு ஹைட்ரஜன் வந்தா ஒரு மைனஸ் தான் வாங்க முடியும். ஆனா அட் டயத்துல 2 மைனஸையும் வாங்கணும் அப்படின்னா 2 மைனஸ் சார்ஜ் வாங்கணும் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் போட்டா மட்டும்தான் வந்து நமக்கு இங்க 2 நெகட்டிவ் சார்ஜை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். அதனாலதான் H2SO4 போட்டிருக்காங்க. இதே மெக்னீசியம் சல்ஃபேட்டா இருந்தா MgSO4 பைசன் போடலாம், அப்படி இல்லாட்டி MgSO4 வரும். ஏன்னா 2 எலக்ட்ரான் அது ஒரே நேரத்துல வந்து கொடுக்க முடியும் மெக்னீசியமால. இப்போ இதே சோடியம் சல்ஃபேட் போட்டீங்க அப்படின்னா சோடியம் இதே Na2SO4 போடுற மாதிரி இருக்கும் சோடியம் சல்ஃபேட்டுக்கு. ஏன்னா சோடியம் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான். அப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜ் வரணும் அப்படின்னா 2 Na வந்தா ஒரு சல்ஃபேட் அயனை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதாவது அந்த காம்பன்சேட் வந்து பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இப்படிதான் வந்து ஆக்சிடேஷன் நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல வந்து புக்ல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க போட்டு பாருங்க. கீழே வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சிடேஷன் நம்பர். இப்ப கார்பனுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடுல வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ CO2 இருக்கு அப்படின்னா கார்பனுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா +2 பிராக்கெட்ல வந்து -2 இருக்கும். அப்போ வந்து கார்பனுக்கு வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இந்த பேஜ் நம்பர் 21ல இருக்கிற அந்த டேபிளர் காலம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். நான் வந்து இந்த சைட்ல வந்து ஸ்கிரீன்ல வந்து போடுறேன் அந்த டேபிளர் காலம். ஸோ அந்த டேபிளர் காலம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த எலமெண்ட்டுக்கு வந்து எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர், அந்த ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு இப்படி ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரியாக்ஷன் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் ஆல் கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இப்போ KMnO4 அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம எடுக்க போறோம். KMnO4 பிளஸ் வந்து சல்ஃபேட் அயான் வந்து எடுக்க போறோம். அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட் பிளஸ் வந்து FeSO4 அதாவது என்ன பண்ணணும்னா 2KMnO4 ஸ்பேஸ் விட்டு பிளஸ் எத்தனை 10 FeSO4 10 ஸ்பேஸ் விட்டு FeSO4 ரைட்டா. இது போக நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஆசிட் வந்து தேவை. ஏன்னா இந்த ரியாக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ண போறது அந்த சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கிறதுனாலதான். சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நீங்க வந்து கேட்டலிஸ்டா வந்து ஆட் பண்ணும். ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். அப்போ
இங்க எத்தனை தேவைன்னா 8 moles ஆஃப் H2SO4 ரைட்டா. இத மொத்தமா செலக்ட் பண்ணி ரைட்டா இப்போ கொடுத்தாச்சு. ரைட், இப்போ நமக்கு வந்து gives சின்னதா போட்டுக்கலாம். இப்போ இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை மொத்தமா செலக்ட் பண்ணி சைஸை சுருக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டோம்னா சின்னதாகிடும். அதுக்கப்புறம் இது இங்கே வச்சுக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, சல்ஃபேட் வந்து கிடைக்கும். மெக்னீசியம் சல்ஃபேட் தனியாக வரும். அடுத்தது வந்து பொட்டாசியம் சல்ஃபேட் வந்து தனியாக வரும். அடுத்தது வந்து அயன் சல்ஃபேட் வந்து தனியாக வரும். அடுத்து வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து தனியாக வரும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். அப்போ நமக்கு இங்க கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா K2SO4 ஸ்பேஸ் விட்டு பிளஸ் Fe சாரி மெக்னீசியம் சல்ஃபேட் MnSO4 ஸ்பேஸ் விட்டு plus வந்து 5FeSO4 ரைட்டா. இது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 3 times வந்து கிடைக்கும். மூணு சல்ஃபேட் அயன் வந்து அயன் கூட வந்து லிங்கேஜ் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். பிளஸ் ஸ்பேஸ் விட்டு 8H2O. இப்போ இதை மொத்தமா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே நேரத்துல வந்து ஆக்சிடேஷன் நடக்கணும், ரிடக்ஷன் நடக்கணும். இப்போ இது எங்க ஆக்சிடேஷன் நடக்குது, எங்க ரெடியூசிங் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் KMnO4 பாத்தீங்க அப்படின்னா அதுல மெக்னீசியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா 7+ இருக்கும். அயன் 10Fe, இந்த Fe வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கும். இந்த ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மாறிடுது. அப்போ MnSO4 இருக்கு பாத்தீங்களா, மெக்னீசியம் சல்ஃபேட், மேக்னஸ் சல்ஃபேட். அந்த மேக்னஸ் சல்ஃபேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மேக்னஸ்க்கு வந்து இருக்கும். அயனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து போயிடும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ரெடக்ஷன். அப்ப இங்க எங்க கெயின் ஆயிருக்கு, எங்க லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப மேக்னஸ்ல வந்து இங்க ரியாக்ஷன்ல வந்து 7+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து மாறி இருக்கு. அப்ப எலக்ட்ரான் வந்து கெயின் ஆயிருக்கு. 7ல இருந்து 2+, அப்ப 5 எலக்ட்ரான் வந்து கெயின் ஆயிருக்கு. அப்போ அதே மாதிரி அயனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து போயிருக்கு. அப்போ எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிருக்கு. அப்ப எலக்ட்ரான் லூஸ் பண்ணா அது வந்து ஆக்சிடேஷன். அப்ப இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன், அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ 2+ல இருந்து 3+க்கு போயிருக்கு. அப்புறம் வந்து 7+ல இருந்து 2+க்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ரெடாக்ஸ் டைட்ரேஷன்ல வந்து இந்த ரியாக்ஷன் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, இல்ல காலேஜ் படிக்கும் போது ப்ராக்டிக்கல்ல வந்து இந்த ரியாக்ஷன் தான் வந்து தருவாங்க. நமக்கு இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அயன் சல்ஃபேட்டை வந்து நம்ம வெயிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். வெயிட் எடுத்து 100 ml பீக்கர்ல வந்து நம்ம கரைச்சி வச்சுட்டு அதோட சல்ஃபூரிக் ஆசிட் வந்து 20 ml வந்து ஆட் பண்ணணும். சல்ஃபூரிக் ஆசிட் 20 ml ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பெர்மாங்கனேட் வந்து நம்ம பியூரிட்ல எடுத்துப்போம். இப்போ சல்ஃபேட்டும் அந்த இது ஃபெரஸ் சல்ஃபேட்டும், அதாவது இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டும் இந்த சல்ஃபூரிக் ஆசிடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பீக்கர்ல வந்து வச்சிருப்போம். அப்போ நம்ம கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை ஓபன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டைட்ரேஷன் வந்து போய்கிட்டே இருக்கும். டைட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இதுதான் வந்து ரிசல்ட்டா இருக்கும். அப்ப பொட்டாசியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட்,
அயன் சல்ஃபேட், அடுத்து வந்து நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் தனியா பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இதோட ரெடாக்ஸ் டைட்ரேஷன். ஸோ இது வந்து டைட்ரேஷன்ல முக்கியமா வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்க்கலாம். காம்பினேஷன் ரியாக்ஷன் இருக்கு, டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இருக்கு, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இருக்கு. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்லயும் ரெண்டு டைப், அதாவது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்புறம் வந்து அடுத்தது டிஸ்போர்டேஷன் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஆட்டோ ரெடக்ஷன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம தனியா வேற எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருக்கிற ரியாக்ஷன்லயும் அதுவே வந்து நமக்கு வந்து ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிடக்ஷன். ஸோ இதோட டீடைல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.